யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஹாய் ஹலோ வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி உத்தரகாண்டில் இருக்க ஹரித்வார் அண்ட் ரிஷிகேஷுக்கு நான் சுற்றுலா போயிருந்தேன். அங்கே நான் பார்த்த சில அழகான இடங்களோட தொகுப்பு தான் இந்த ட்ராவல் வீடியோ. ஸோ வீடியோக்கு போகலாம். வெல்கம் டு ஜிப்சி, born to travel. ரிஷிகேஷ், த கேட்வே டு த கார்வெல் ஹிமாலயாஸ். இமயமலை தொடர்களால் சூழப்பட்டு கங்கை நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்க ஒரு அழகான நகரம். நம்ம பயணத்தை இந்த ஷேர் ஆட்டோலேருந்து ஆரம்பிக்கலாம். பேருந்தால் போக முடியாத ரிஷிகேஷோட குறுகலான மலைப்பாதைகளில் இந்த ஷேர் ஆட்டோ நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ வாங்க இந்த ஒரு ஆட்டோவில் ஒரு சவாரி போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு மெட்டல் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இதோட பேர் லக்ஷ்மண ஜூலா. அதற்கான தமிழ் அர்த்தம் லக்ஷ்மணன் ஊஞ்சல். இந்தியாவோட 2 இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தில் சொல்லப்படுற லக்ஷ்மணன் வெறும் சணல் கயிறை பயன்படுத்தி இந்த இடத்துல கங்கை நதியை கடந்ததா ஒரு வரலாற்று கதை உண்டு. அதை நினைவுபடுத்துகிற விதமாக இந்த பாலத்தை லக்ஷ்மண ஜூலான்னு அழைக்கிறாங்க. வாங்க இந்த பாலத்தில் ஒரு வாக் போகலாம். 450 அடி நீளமுள்ள இந்த பாலம் தப்போவாங் ஜோங்க்ன்ற 2 கிராமங்களை இணைக்குது. அண்ட் இந்த பாலத்துக்கு நடுவில் இருந்து பார்க்குற வியூ அண்ட் ஃபீல் ஒரு புதுவிதமான அனுபவம். அந்த கரையில் தெரிகிற 13 மாடி கட்டிடம் ஒரு சிவன் கோவில். அது மட்டும் இல்லை, இங்கே யோகா பயிற்சிகளும் வழங்கப்படுது. அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ பிரேக் எடுக்கும்போது தான் இந்த குட்டி பசங்களை பார்த்தேன். பார்க்க ரொம்ப அழகாக மெஜஸ்டிக்காக இந்த ஊரோட ஹியூமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வந்திருக்கிறது ராம் ஜூலா. இதுவும் ஒரு ஹேங்கிங் மெட்டல் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இங்கே பெரும்பாலான மக்கள் பாத யாத்திரை போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இவங்கெல்லாம் கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி போன்ற இடங்களுக்கு பாத யாத்திரை போறவங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, தலைநகர் டெல்லியில இருந்து 250 கிலோமீட்டர் பாத யாத்திரையா ரிஷிகேஷ் வர மக்களும் இருக்காங்க. ஓவராலா இந்த ஊரோட சிறப்புகளை பார்ப்போம். ரிஷிகேஷ் இது இந்துக்களுக்கான புனித நகரமாக கருதப்படுது. இங்கே 500 மீட்டருக்கு ஒரு கோவிலை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே வர மக்கள் கங்கை நதியை கடவுளாக வணங்குறாங்க. அண்ட் இந்த நதியில் குளிச்சா அவங்க பண்ண பாவங்கள் கழியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. மண், பெண், பொன் இது 3ஐயும் துறந்து ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிற சாதுக்களையும் துறவிகளையும் ரிஷிகேஷில் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். இப்படி ரிஷிகேஷோட ஒரு முகம் ஆன்மீகம்னா இன்னொரு முகம் யோகா அண்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ். இந்த ஊரை செல்லமா த யோகா கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்த உதவுற யோகா அண்ட் மெடிடேஷன் பயிற்சிகள் இங்கே நிறைய ஆசிரமங்களில் கற்பிக்கப்படுது. பெரும்பாலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் யோகா பயிற்சிக்காகவே ரிஷிகேஷ் வரதை நம்மளால பார்க்க முடியும். அதே போல அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரிஷிகேஷ் ஒரு ஏற்ற இடம். இங்கே ரிவர் ராஃப்டிங், பஞ்சி ஜம்பிங், பேராகிளைடிங், கேம்பிங் அண்ட் ட்ரெக்கிங் போன்ற அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான இடங்கள் இங்கே நிறைய இருக்குது. இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலி ரிஷிகேஷ்ல இருந்து ஹரித்வாரை சுற்றி பார்க்க பஸ்ஸில் கிளம்பினேன். 30 கிலோமீட்டர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண அசதி அண்ட் கங்கை ஆரை பார்த்த சந்தோஷத்தில்
சின்னதாக ஒரு குளியலை போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். என்ன கேட்டால் ரிஷிகேஷை விட ஹரித்வாரில் குளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா ஆற்றோட வேகத்தில் அடிச்சுட்டு போகாமல் இருக்க இரும்பு வேலிகளால் அமைக்கப்பட்ட படித்துறை இங்கே இருக்குது. அண்ட் இந்த ஊரோட மண்ணின் மைந்தர்கள் ஆழமான பகுதிகளில் நீச்சல் அடிக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த நதிக்கு எதிர்க்கரையில் மலைக்கு மேலே ஒரு அம்மன் கோவில் இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம அங்கே தான் போகிறோம். த மவுண்டைன்ஸ் ஆர் காலிங், வாங்க போகலாம். இந்த மலைக்கு மேலே இருக்க கோவிலோட பேர் மான்சா தேவி டெம்பிள். மேலே போகிறதுக்கு ரோப் கார் வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இங்கிருந்து ஹரித்வாரோட அழகை பார்க்கறதுக்கு 2 கண்கள் பத்தாது. மேலே போக போக ஒரு லோ பட்ஜெட் பறவை போல லைட்டாக ஃபீல் ஆயிட்டேன். மேலே இந்த ஊர் மக்கள் அவங்க வழக்கப்படி வழிபடுறத நம்மால பார்க்க முடியும். கோவிலை சுற்றிட்டு ரோப் காரில் கீழே போகும்போது கண்ணு கெட்டின தூரத்தில் கங்கை நதி பரந்த நிலப்பரப்பில் கிளைகளாக படர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது அதை பற்றின ஒரு சின்ன தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. இமயமலையில் கங்கோத்ரின்ற இடத்துல பிறந்து ரிஷிகேஷ் வரைக்கும் பல மலைகளை கடந்து ஹரித்வார்ன்ற இந்த இடத்துல இருந்து தான் சமவெளியில் பாயுது இந்த கங்கை நதி. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பல லட்சம் உயிர்களுக்கு பயன் தந்துட்டு இறுதியாக வங்கக்கடலில் கலக்கிற இந்த கங்கை ஒரு பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்தை இப்படி ஒரு இடத்துல இருந்து பார்க்கறது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளில் ஒன்று. நீங்கள் உத்தரகாண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹரித்வார் அண்ட் ரிஷிகேஷை சுற்றி பாருங்கள். இங்கே இன்னும் நிறைய அழகான இடங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ வேற ஒரு நல்ல ட்ராவல் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Gypsy, born to travel.